டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க நெறைய பேரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க வந்து வேற ஒரு கம்பெனி கிட்ட அப்படின்னா வேற ஒரு பெர்சன் கிட்ட என்ன பண்ணிடுறாங்கன்னா, அத வந்து பண்ண சொல்லி பேமெண்ட் குடுத்துடுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா இந்த வீடியோ நான் எதுக்காண்டி மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது இப்போ கரண்ட்டா வந்து இவங்க எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ கால் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் மாரி பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ற ஒரு பெர்சன் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து 75,000 கிட்ட எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆயிடுச்சுங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கு இவங்க என்ன டெஃபனிஷன் குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு டைம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து அவங்களோட கன்டென்ட் வந்து போஸ்ட் பண்றதுக்கு வந்து 5,000, 6,000 நெறைய டைம் காசு வாங்குனாங்க. பட் வந்து அத வந்து அவங்க லைவ்ல போஸ்ட் பண்ணவே இல்லைங்கிறது வந்து எனக்கு லேட்டரா தான் தெரிஞ்சுதுங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு அமௌண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்போ இந்த ஆட்ல வந்து நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, 800 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரீச் எவ்வளோ கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2082 ரீச் கிடைச்சிருக்கு. லீடு வந்து 4 லீடு கிடைச்சிருக்கு. ஸோ இதே வந்து இப்போ நம்ம ரூ. 800 ஸ்பெண்ட் பண்ணனால நமக்கு இவ்வளோ ரீச் கிடைச்சிருக்கு, இவ்வளோ லீடு கிடைச்சிருக்கு. பட் அவங்க கம்பெனிஸ்ல இல்ல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா நான் கம்பெனின்னு சொல்ல வரல. கம்பெனிலயும் பண்றாங்க. சிலவங்க வந்து ஃப்ரீலான்சரா இருக்காங்க. அவங்களும் அப்படி பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் ரீச் கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ற இடத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரூ. 1,000 தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸ்பெண்ட் பண்ணி மீதி 4,000 வந்து அவங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நிறைய பேர் இது பண்றாங்க. இதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ யூடியூப்ல வந்து இல்லாத வீடியோஸே கிடையாது. இப்போ யூடியூப்ல வந்து நீங்க ஹவு டு அட்வர்டைஸ் த ப்ரொமோஷன் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஹவு டு ப்ரொமோட் ய போஸ்ட் நீங்க கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா கூட நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஈஸியா போஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் அதை நீங்களா வந்து டேஷ்போர்ட்ல எத்தனை லீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கு வந்து நம்ம அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பொறுப்பை வந்து நீங்க அடுத்தவங்ககிட்ட கொடுத்து பண்றதுனால வந்து அவங்ககிட்ட நீங்க ஒவ்வொரு டைம் வந்து எத்தனை லீடு வந்திருக்குங்கிறத கேட்டுட்டு இருக்கணும். அப்புறம் அமௌண்ட் வந்து டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும். பட் இதுவே ஒன்ஸ் நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்கெல்லாம் கோடிங் நாலேஜ் ரொம்ப ஸ்கில்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ இதில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு உங்கள் பேஜை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பட்டனை கொடுத்துட்டு கிரியேட் நியூ ஆட் கேட்கும் இதில். ஸோ கிரியேட் நியூ ஆட்ல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பர்டிகுலரான அந்த ஆடோட இமேஜஸ் தான் இருக்கும். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து எங்கே நீங்கள் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஹெட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து எதாவது இமேஜ் தான் மாற்றணும் நீங்கள் மாற்றிக்கலாம் செலக்ட் மில்லியன் கொடுத்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எங்கெல்லாம் யாரை டார்கெட் பண்ண போறீங்க ஆடியன்ஸ் வந்து இதில் கேட்கும். ஸோ ஆடியன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணி எடிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பர்டிகுலராக இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கோயம்புத்தூர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபர்தராக வந்து ஏஜ் வந்து இப்போ நீங்கள் ஒன்லி ஃபார் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உமனுக்கு மட்டும் தான் தெரியும், இல்லை மென்னுக்கு மட்டும் தான் தெரியணும்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இந்த ஏஜுக்குள்ளே உள்ளவங்கள நீங்கள் இந்த ஏஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 18 வயசுலேருந்து ஒரு 31 வயசுல உள்ளவங்க மட்டும் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஆப்ஷன் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு வந்துடும். இது வந்து நீங்களே உங்கள் ஈஸியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசும் சேவ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கும் பேக்கில் ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஈஸியான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா வேற ஒருத்தவங்கிட்ட அது ஒரு ஜாப்பாக கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறது ப்ளஸ் வந்து அந்த போஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பே பண்ணுறது இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணுற மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணுறாங்கன்னு ஓகே, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்கன்னு ஓகே, யூடியூப்பில் பண்ணுறாங்கன்னு ஓகே, எல்லாமே வந்து நீங்கள் ஓனாக உங்களோட ஓன் இன்வால்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் டுட்டோரியல் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அப்படி நீங்களே ஓனாக கற்றுக்கிட்டு நீங்கள் ஓனாக பண்ணும்போது நீங்கள் அதில் அந்த இடத்துல ஏமாற மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. இது ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன்.